إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ربك بظلام للعبيد وقال نبينا صلى الله عليه وسلم لتؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى يقاد للشاة الجلحاء من الشاة القرناء رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திகாஃபுடைய நியத்துடன் ஜுமாவுக்கு வந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அது அனைத்தையும் எடுத்து நடக்கும்படி, மேலும் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவருடைய குர்ஆன் மூலம் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அது அனைத்தையும் முற்று முழுதாக தவிர்ந்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு கண்ணியமான சிறந்த வெள்ளிக்கிழமை தினத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி சொன்னார். இந்த வெள்ளிக்கிழமை தினம் கிழமைகளுடைய தலைமையான நாள். வஹுவ அஅஸமு இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே இந்த நாள் மிகவும் மகத்துவமிக்கது. ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் தினத்தை விடவும் கண்ணியமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாளில் 5 நிகழ்வை அல்லாஹ் உண்டு பண்ணினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த நாள் வெள்ளிக்கிழமை. அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பிய நாள் வெள்ளிக்கிழமை. அவர்களை அல்லாஹ் மௌத்தாக்கிய நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. ஹராமானதை தவிர ஒரு மனிதன் எதனை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அவர் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். அந்த நாளில் தான் கியாமத்து நாளும் நிகழும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மாமின் மலக்கின் முகர்ரபின் வலா சமாஇன் வலா அர்தின் வலா ரியாஹின் வலா ஜிபாலின் வலா பஹரின் இல்லா வஹுன்ன யுஷ்ஃபிக்ன மின் யௌமில் ஜும்ஆ. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்கள், வானம், பூமி, காற்று, கடல், இது அனைத்தும் நடுநடுங்குகிறது. ஏன்? இந்த நாளில் தான் கியாமத்து நாள் வரும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரர்களே, அப்படியான ஒரு உயர்ந்த வெள்ளிக்கிழமை தினத்தை அடைந்திருக்கிறோம். முடியுமானவர்கள் வெளியே நிற்கக்கூடிய சகோதரர்கள் மஸ்ஜிதுக்குள்ள வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சஃபுகளை பூர்த்தி ஆயிக்கொள்ளும். பெரியார்களே, சோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உலகத்துல சில விடயங்களை ஏவி இருக்கிறான், சில விடயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்த வரையில ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியது. யாரும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கலாம். அவன் ஏன் இப்படி செய்தான், ஏன் இப்படி செய்தான், யாரும் கேள்வி கேட்கலாம்.
எங்கட ரப்பு எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். அப்படிப்பட்ட இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். பெரியார்களே சோதர்களே, அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுல் குதுசி அல்லாஹ் சொன்ன விடயத்தை நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் முழு அடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி விட்டேன், என்னை விட்டும் நான் அதனை தடுத்து விட்டேன். وجعلته بينكم محرما فلا تظالموا, ஆகவே உங்களுக்கும் நான் அந்த அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன், நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொன்ன இந்த விடயத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டினார். பெரியார்களே சோதரர்களே, இந்த அநியாயம் செய்வதை மட்டும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுக்கும் தடை செஞ்சு எங்களுக்கும் தடை செஞ்சிருக்கிறான். இப்ப உலகத்துல சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காவது ஏதாவது ஒரு விடயத்தில் அநியாயம் செய்வதாக இருந்தால் அதை ஒருத்தர் பொருட்படுத்த மாட்டார், அதனுடைய பாரத்தூரம் விளங்காது. பெரியார்களே சோதரர்களே, குர்ஆன்ல பல சம்பவங்கள் அல்லாஹ் அநியாயக்காரர்களை அழித்தொழித்த எவ்வளவு சம்பவங்கள் குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹதீஸ்களிலும் எவ்வளவு சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா யாசீன்ல ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்ள சொன்னார். கூட்டத்தை பார்த்து சொன்னார், நல்லதைத்தானே சொல்றாங்க, இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரியார்களே சோதரர்களே, அந்த கூட்டம் அடாவடித்தனம் செய்தார்கள், அந்த ஹபீபுன் நஜ்ஜாரை அடித்துக் கொண்டார்கள். பெரியார்களே சோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு ஒரு சத்தத்தை கொண்டு அந்த ஊர் மக்களை சுக்குநூறாக்கி காட்டினார். சூரா யாசீன்ல வரக்கூடிய சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள், சுஜூதில் இருக்கின்றார்கள். அபூ ஜஹல் போன்ற கெட்ட கொடிய அவனுடன் சேர்ந்த சிலர்கள், உக்பா பின் அபி முஹைத் போன்ற கிட்டத்தட்ட 7 பேர் என்ன செஞ்சாங்க? நபி அவர்கள் சுஜூதில் இருக்கிறாங்க, அழுகிய நாட்டம் எடுத்த அந்த ஒட்டக குடலை கொண்டு கழுத்துல போடுறான். நபி அவர்களுக்கு எழும்பிக் கொள்ள முடியல, நபி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒரு வயோதிபர் சென்று நபியுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னவுடன் ஓடோடி வருகிறார்கள். அந்த மகள் தான் கஷ்டப்பட்டு அந்த கழுத்தில் இருந்த குடலை அகற்றினார். பெரியார்களே சோதரர்களே, நபி அவர்களுடைய மனசு உடைந்தது. நபி அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த அபூ ஜஹலுக்கு நீதான் பொறுப்பு, இந்த உக்பா பின் அபி முஹைத்துக்கு நீதான் பொறுப்பு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் 7 பேருடைய பேரை சொன்னார். அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு உலகத்திலேயே பத்ருடைய யுத்தத்திலே அந்த 7 பேரையும் அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால காட்டினான். தலை உடம்புகள் துண்டிக்கப்பட்டவர்களாக கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய உடம்புகளை பாரம் எடுப்பதற்கும் யாரும் இல்லை. பால் கிணத்திலே தூக்கி வீசப்பட்டது அவர்களுடைய உடம்பு. பெரியார்களே சோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அழித்து காட்டினார். இது போன்ற பல சம்பவங்கள் அல்லாஹ் குர்ஆன் மூலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லி காட்டுகிறான். இருந்தாலும் அதிகமானவர்கள் அதனை பொருட்படுத்துவது கிடையாது. பெரியார்களே சோதரர்களே, அநியாயம் செய்வது என்பது லேசிப்பட்ட ஒரு பாவம் இல்லை, லேசான ஒரு பாவம் இல்லை. ஒரு மனிதன் தொழாமல் இருக்கிறார், ஒரு மனிதன் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளில் குறைபாடு செய்கிறார். ஒரு நாள் வரும், அவர் திரும்பக்கூடும், தௌபா செய்யக்கூடும், இஸ்திக்பார் செய்யக்கூடும், அவர் தொழுகையை ஆரம்பிக்கலாம், ஏனைய இபாதத்துகளை ஆரம்பிக்கலாம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் யார் ஒரு அடியானுக்கு அநியாயம் செய்தாரோ, பெரியார்களே சோதரர்களே, ஒரு நாளும் அவர் மன்னிக்காமல் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டார். தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஒவ்வொருத்தருடைய உரிமையை வழங்குவான். லது அத்துன்னல் ஹுகூக இலா அஹ்லியா யௌமல் கியாமah. எந்த அளவு கண்டா, ஹத்தா யுகாத
லிஷாத்தில் ஜல்ஹாஇ மினஷாத்தில் கர்னாஇ. உலகத்துல ஒரு கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்புள்ள ஆடு குத்தி இருந்தால் கியாமத்துடைய நாளையில கொம்பில்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்ப கொடுத்து கொம்புள்ள ஆட்டுக்கு கொம்பு இல்லாமலாக்கி அல்லாஹ் குத்த வைப்பான். பாருங்க பெரியார்களே, சோதர்களே, ஐந்தறிவுள்ள ஒரு ஆடு மாடுகளுக்கு அல்லாஹ் இப்படியான ஒரு ஏற்பாடை செய்தால், 6 அறிவை தந்து முழு விடயங்களையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழுமாறு உலகத்துக்கு நபி அனுப்பி எல்லாம் சொல்லி தந்ததன் பின்னர் நாங்கள் அந்த விஷயத்துல குறைபாடு செய்தால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? சர்வ சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வலம கீத ஷிப்ரின் மினல் அர்தி துவிகஹு மின் 7 அர்தீன். உலகத்தில் நடக்கக்கூடிய சர்வ சாதாரண பாவம். சிலர்கள் வீடுகள் கட்டும் பொழுது, சில மதில்களை கட்டும் பொழுது, சில விடயங்களில் ஈடுபடும் பொழுது சிலர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பார், அநியாயமாக பெற்றுக் கொள்வார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அநியாயமாக ஒரு சான் அளவு ஒரு பூமியை யார் கைப்பற்றுவாரோ கியாமத்துடைய நாளையில 7 பூமிகளையும் அல்லாஹ் மாலையாக அவருடைய கழுத்திலே அணிவிப்பான் என்பதாக சொன்னார். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி, அஷரத்துல் முபஷ்ஷிரீன், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களில் ஒருவர். அர்வா பின்த் அவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக மர்வான் இப்னு ஹகம், உமையாவுடைய காலம், அவர் கவர்னராக இருக்கும் நேரம் எதிராக ஒரு வழக்கு பதிவாகிறது. என்னுடைய பூமியை இவர் பிடிச்சிட்டார். மர்வான் இப்னு ஹகம் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கேட்கிறாங்க, விசாரணை நடக்குது. இந்த பெண்ணுடைய அர்வாவுடைய பூமியை நீங்கள் பிடித்துட்டீங்களா, என்ன விஷயம்? பெரியார்களே, சோதர்களே, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறார். அந்த ஹதீஸை தெரிந்துமா நான் இப்படியான ஒரு அநியாயமான வேலையை செய்வேன்? நிச்சயமாக செய்ய மாட்டேன். என்ன ஹதீஸ் என்று சொன்ன உடனே இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறான். அநியாயமாக ஒரு சான் அளவு பூமியை எவர் பெற்றுக் கொள்வாரோ கியாமத்துடைய நாளையில 7 பூமிகள் அளவுக்கு அல்லாஹ் அவருடைய கழுத்திலே போட்டு விடுவான், அவருக்குரிய தண்டனை. ஆகவே அவர் ஏற்றுக்கொள்ளல, நான் அநியாயம் செய்யல. இந்த பெண் பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால், அல்லாஹும்ம இன் கானத் காஸிபத்தன் ஃபஅமி பஸரஹா. பெரியார்களே, சோதர்களே, அந்த இடத்துல மனது நொந்து, ஏன் பலர்களிடத்தில் அவர் அவமானப்படுத்தி அவருக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக இவர் பதுவா செய்கிறார். இவள் பொய் சொன்னால், யா அல்லாஹ், இவளை பொட்டையாக்கி விடு, அந்த பூமியிலேயே இவளை மரணிக்க செய்து விடு என்பதாக பதுவா செய்கிறார்கள். சில காலம் கழிந்ததன் பின்னால் அந்த பெண்ணுடைய பார்வை, அந்த பெண் இழந்து விட்டாள். அர்வா பின் அவுஸ், பெண்ணுக்கு பார்வை கிடையாது. பல நாட்கள் பார்வை அற்றவளாக தட்டு தடமாறி அந்த பூமியிலே உள்ள கிணத்திலே விழுந்து அவ்வாறே மரணித்து விட்டார். பெரியார்களே, சகோதரர்களே, வேற ரிவாயத்தில் வருது, அந்த பெண் சொல்கிறாள், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதுவாதான், அவர் செய்த இந்த துவாதான் எனக்கு இப்படியான ஒரு தண்டனையை அல்லாஹ் தந்தான் என்பதாக அந்த பெண்ணை ஒப்புக்கொண்டால். பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப உலகத்தில் எத்தனையோ இடங்கள்ல எந்த விதமான பயமும் இல்லை. உலகத்திலே எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ வந்தவர்கள் போல உலகத்திலே பலர்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் ஒரு சாணல்ல பல ஏக்கர்களை அபகரித்த எவ்வளவு சம்பவங்களை நாங்க கண்ணூராக பார்க்கலாம். எந்த விதமான பயமும் கிடையாது. பொய் சத்தியம் செய்தவர்களாக, பொய் சொன்னவர்களாக, குடும்பம் குடும்பமாக சேர்ந்து அரசாங்கத்தின் ஊடாக வழக்குகளை பதிவு செய்து சொந்தமாக்கிய எவ்வளவு வரலாறுகள் நாங்கள் இந்த உலகத்தில் காணலாம். பெரியார்களே, சோழர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன்யக்ததா ஹக்கம் ரிஇன் முஸ்லிமின் பியமீனிஹி ஃபகத் அவ்ஜபல்லாஹு லஹுன் நார் வ ஹர்ரம அலைஹில் ஜன்னah. ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய உரிமையை சத்தியத்தை கொண்டு பறிப்பாரோ, சத்தியம் செஞ்சு சிலர்கள் பறிப்பாங்க, வல்லாஹி இது எந்த, தொல்லாஹி இது எந்த,
சத்தியத்துக்கு மேல சத்தியம். பலர்கள் சாட்சிக்கு வருவார். இவர்கள் எல்லாம் சாட்சி, இது எங்களுக்கு சொந்தமானது, இது எங்களுக்குரியது. லோயர்கள் வருவாங்க, அரசாங்கத்தில் உள்ளாக்கள் வருவாங்க, இது எங்கட. பெரியார்களே சோதர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபியர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார், நரகம் அவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது. ஒரு மனிதர் எழுப்பி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் வ இன் கான ஷைஅன் யஸீரன், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமா, சின்ன ஏதாவது உண்டு, அதாவது ஒரு மனுஷனுடைய பார்வையில மதிப்பே இல்லாத ஒன்றா இருந்தாலுமா, நபியர்கள் சொன்னார்கள், வ இன் கான கதீபன் மின் அராக், பல் துலக்கக்கூடிய, பொதுவாக சொல்லுவோம் அந்த வேப்பல குச்சி, மிஸ்வா குச்சி, எந்த விதமான பெருமதியும் இல்லை, 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா வரைக்கும் யாரும் அதை ஒரு பொருட்படுத்த மாட்டோம், அதுவா இருந்தாலும் என்பதாக நபியர்கள் சொன்னார்கள். பெரியார்களே சோதர்களே, எவ்வளவு உள்ளத்துல பயம் வரணும், எவ்வளவு பயம் வரணும். எத்தனையோ பேர் பெரியார்களே சோதர்களே உலக வாழ்க்கையை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொண்டு அநியாயம் செய்து கொண்டும், மக்களை இழிவுபடுத்திக் கொண்டும், மக்களோடு அநியாயமாக நடந்து கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான ஒரு அழகான சம்பவம். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம், தன்னுடைய கிதாப் அல் கபாயிர் என்ற கிதாபில தன்னுடைய காலத்துல கண்ணுக்கு முன்னால கண்ட ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த காலத்தில் அவர் கடை தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு உரத்த குரல்ல ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, மன் ரஆனி ஃபலா யஸ்லிமன் அஹதுன் அஹதா என்ற ஒரு சத்தம். யாரெல்லாம் என்ன கண்டீங்களோ, யாரெல்லாம் இந்த நிலைமையில் என்ன பார்க்கிறீங்களோ, நீங்க யாரும் யாருக்கும் அநியாயம் செஞ்சிட வேண்டாம் என்பதாக உரத்த குரலில் ஒரு சத்தம். இமாம் ஸஹபி திரும்பி பார்க்கிறாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய இரு கைகளும் வெட்டப்பட்டவாறு, இரத்தங்கள் சலங்கள் தன்னுடைய கைகளில் இருந்து ஓடியவாறு, அரிப்படுத்தவராக, தாங்கிக் கொள்ள முடியாமல் அலங்கோலமான ஒரு தோட்டத்திலே தோட்டமளித்து இவ்வாறான ஒரு சத்தத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன, நீங்க யார் என்று கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்கிறார், நான் தான் இன்னார். ஒரு காலத்தில் ஒரு ஜவானாக, ஒரு அழகான வாலிபராக, உடம்பு அழகான உடம்புடையவராக, ஒரு பைல்வானாக இருந்தேன். நான் தான் இந்த ஊரிலே உள்ள ஒரு சண்டியன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். யாரும் என்ன தோற்கடிக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படியான ஒரு காலம். பகலுடைய நேரம் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவி பகல் சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடை செய்து வருமாறு என்னை வெளியே அனுப்பி வைத்தாள். வெளியே சென்றேன், கடற்கரைக்கு சென்றேன். கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது, எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் ஒரு மனிதரை கண்டேன். ஒரு பலவீனமான, ஒரு ஒல்லியான ஒரு மனிதர் தன்னுடைய ஆள்காட்டி விரலிலே ஒரு பெரிய மீனை கையிலே போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் அந்த மீனை கேட்டேன், மீனைத்தான் சாப்பிடும். அவர் சொன்னார், இல்ல, நான் இந்த இடத்துல அவர்களுடைய கப்பலிலே இருந்த மீனெல்லாம் இறக்கி கொடுத்தேன், அதற்குண்டான கூலிதான் எனக்கு இன்றே கிடைச்சது. என்னுடைய பிள்ளைகள் 4 குழந்தைகள் இருக்கிறார், அதனால தர முடியாது, எங்களுக்கு வேணும். அவர் என்ன செய்தார், ஒரு பைல்வான், ஒரு தைரியமிக்கவர், அவருக்கு அடித்து அந்த மீனை பறித்து கொண்டு வீட்டுக்கு சென்று அந்த மீனை சாப்பிட்டார். பெரியார்களே சோதர்களே, அன்றைய நாளில் இருந்து அவருடைய ஆள்காட்டி விரலில் ஒரு பெரிய நோய் ஏற்பட்டது. சொல்கிறார், ஒரு பெரிய வருத்தம், நோய். வைத்தியரிடத்திலே சென்றேன், மருந்துகளை எடுத்தேன், வைத்தியங்கள் செய்தேன். நாளாந்தம் அந்த விரலுடைய வருத்தம் கூடிக்கொண்டுதான் இருந்தது. வைத்தியர் ஆலோசனை சொன்னார், இந்த விரலை வெட்ட வேண்டும் என்பதாக ஒரு விரலை வெட்டினேன். மறுவிரலில் வருத்தம். இவ்வாறு அனைத்து விரல்களும் வெட்டப்பட்டது. பெரியார்களே சோதர்களே, பின்பு சொல்கிறார், பின்பு என்னுடைய கைகளும் வெட்டப்பட்டது. அழகான ஒரு மனிதர், பைல்வான், ஒரு உடம்பான ஒரு மனிதர். பெரியார்களே, சில காலங்களின் பின்னால் பலவீனமான ஒரு மோசமான தோட்டத்திலே மாறிவிட்டார். அவருடைய நண்பர் பல நாட்களுக்கு பின்னால் சந்திக்க வருகிறார். ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? அவர் சொல்கிறார், நான் இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சேன் ஒரு நாள், நான் நினைக்கின்றேன் அதுவாகத்தான் இருக்கும் என்பதாக. அப்ப அந்த நண்பர் சொல்கிறார், நீங்க அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்காத வரையில உங்களுக்கு இன்னும்
நீண்டு கொண்டுதான் இருக்குமே ஒளியே உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்க போவது கிடையாது என்று சொன்னவுடன் பெரியார்களே சோதர்களே இந்த மனிதர் அவரை தேடி அலைந்து ஒரு நாள் அவரை கண்டுபிடித்தார். அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் விழுந்தவராக யா செய்தி என்னுடைய தலைவரே என்று அந்த ஒல்லியான பலவீனமான மனிதனை பார்த்து அழைத்து கேட்கிறார், நான் யாருன்னு தெரியுமா? அவர் சொல்லுகிறார், எனக்கு அவளை தெரியாது. இவர் ஞாபகம் ஊட்டுகிறார், ஆம் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கின்றார். அவரும் மன்னித்து விட்டதன் பின்னால் இந்த பையான் இந்த மனிதன் கேட்கிறார், நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க? ஏதாவது பதுவா செஞ்சீங்களா? என்ன பெரியார்களே சோதர்களே, அந்த பலவீனமான மனிதர் சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே அந்த மீனை பறித்து சென்றவுடன் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், யா அல்லாஹ் நீ எனக்கு தந்தனை அநியாயமாக இவர் பறித்து கொண்டு சென்று விட்டார். நான் ஒரு பலவீனமானவன் என்று நினைத்து அவருடைய தைரியத்தை என் மீது காட்டிவிட்டார். நான் நினைக்கின்றேன், யா அல்லாஹ் நீதான் சக்தி உள்ளவன், உன்னுடைய சக்தியை நீ அவரிடத்திலே காட்டு, அவர்களிடத்திலே நான் பார்க்க வேண்டும் என்பதாக துவா செய்தேன். பெரியார்களே சோதர்களே, அந்த துவாவுடைய பிரதிபலன் சில நாட்கள் கழியவில்லை. ஒரு மோசமான தோட்டத்திலே இரு கைகளும் வெட்டப்பட்ட நிலைமையில் அவரை இவர் கண்டுகொண்டார். அழகான சஹீஹான இமாம் தஹபி அவர்கள் கிதாபுல் கபாயிர் என்ற கிதாபுல பதிவு செய்த சம்பவம். யாரும் நினைக்கக்கூடா உலகத்துல வாழும் பொழுது எங்களுக்கு கீழே வேலை செய்யறாக்களோட கடுங்கி நடக்கிறது, சட்டம் போட்டு பேசுறது, பலர்களுக்கு முன்னாலே ஏசுறது, அது அவருக்கு செய்த அநியாயமா இருக்கு. யாரும் நினைக்க கூடாது நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், நோய் வரலதானே, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். பெரியார்களே சோதர்களே, அது ஒன்று சக்கராத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்தது. அந்த உயிரை தொண்டை குழியை விட்டும் பிரியும் நேரத்தில் சரி அவர் அநியாயக்காரராக இருந்தால் நிச்சயமாக கண்டு கொள்வார். பெரியார்களே சோதர்களே, தப்ப முடியாது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, கூஃபாவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு பொறுப்புதாரியாக நியமிக்கப்படுகிறார், மஸ்ஜிதுடைய இமாமாக நியமிக்கப்படுகிறார். சிலர்கள் அவருக்கு எதிராக கொந்தளித்தார்கள். அவர் பொறுப்புகளை கடமையாக நிறைவேற்றுவது கிடையாது, சரியாக செய்வது கிடையாது, ஒழுங்கா தொழுவிக்கிறல்ல, இமாமத்துல பொறுப்போக்கு என்பதாக சிலர்கள் அவரிடத்திலே குறை பேசினார்கள். பெரியார்களே சோதர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி எத்துகிறது. சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லையா அமீரல் முஃமினீன், அவர்கள் பொய் சொல்கிறார்கள். சிலர்கள் என்னோட இருக்கக்கூடிய ஆத்திரத்திலே, என்னோட இருக்கக்கூடிய கோபத்திலே பொய் சொல்கிறார்கள். பல இடங்கள்ல உமரையெல்லாம் விசாரிக்கிறாங்க, இவரை பத்தி எல்லாரும் நல்லா தான் சொல்றாங்க. ஒரு மஸ்ஜிதுடைய சபையில இவரை பத்தி கேட்டவுடன் உசாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் எழும்பினார். கர்வத்தோட பெருமையோட எழும்பி சொன்னார், இல்ல சாத் என்பவர் அவரை ஒழுங்கா ஒன்றும் செய்வது கிடையாது, ஒழுங்கா தொலைவிக்கிறது கிடையாது, இப்படி அநியாயம் செய்யக்கூடியவர் என்பதாக சொன்ன உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மனசால நொந்து விடுகிறார். உடனே பதுவா செய்கிறார், யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன் கான காதிபன், இவர் பொய் சொன்னால் ஃபஅதில் உம்ரஹு, எப்படி பதுவா, இவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்தி விடியா அல்லாஹ், அதிகமான வாழ்நாளை இவருக்கு கொடுத்து விடு, இவருடைய கண்களை பொட்டையாக்கி விடு, ஃபித்னா குழப்பத்திலே இவரை மாட்டிவிடு, வறுமையை அவருக்கு கூட்டிவிடு என்பதாக பதுவா செய்கிறார்கள். சில காலங்கள் கடக்கவில்லை, அவர் அவருடைய பார்வையை இழக்கின்றார், கடுமையான வறுமை கோட்டுக்கு கீழே செல்கிறார், சாப்பிடுவதற்கு கூட வழி கிடையாது, பிச்சை எடுத்து மக்களிடத்திலே கையேந்தும் நிலைமையை அல்லாஹ் அவருக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். அவர் சொல்கிறார், வேறு ரிவாயத்திலே வருகிறது, சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய பதுவாதான் என் மீது இந்த இப்படியான ஒரு விடயத்தை அல்லாஹ் எனக்கு காட்டிவிட்டான் என்பதாக அந்த உசாமா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சோதரர்களே, இதெல்லாம் உலகத்துல நபியோட காலத்துக்கு பின்னாடி தற்காலங்கள்ல சில நடந்த சில சம்பவம். நாங்க யாரோடையும் அநியாயமாக ஒரு நாளும் நடந்து விடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நபியோட சஹாபாக்களை பார்த்து சொன்னான், சஹாபாக்களை பார்த்து, மன் கானத் இன்தஹு மظلمத்துன் லிஅഖீஹி மின் உர்திஹி அவ் மின் ஷைஇன் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹு அல்-யௌம் قبل ان لا يكون دينار ولا درهم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ், புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபியோட சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, யாரெல்லாம் யாராவது சகோதரர்களுக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சிருந்தா, அவங்களோட மானத்துல விளையாடி இருந்தா, வேற ஏதாவது விஷயத்தில் அவங்களோட விளையாடி இருந்தா, இன்றே அவர்களிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. கபல அல்லா யகூன தீனாரும் வலா திர்ஹம்,
தீனார் திர்ஹம் காசி பணம் செல்லுபடியாகாத அந்த கியாமத் நாள் ஒருவனுக்கு முன்னாடி அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்க என்று சொன்னாங்க. பெரியார்களே சோதரர்களே, உலகத்துலதான் காசி பணம் வேலை செய்கிறேன், காசி பணம் வேலை செய்கிறேன். சிலர்கள்ட்ட பட்டம் பதவிகள் இருந்தால் அவர்களுக்கு தைரியம், எங்களை யாரும் அசைக்கலாம், எங்களுக்கு பின்னால் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு பின்னால் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, இப்படியான ஒரு பெரிய கிரிமினல் லோயர் எங்களுக்கு தெரியும், இப்படியான போலீஸ் பதவியில் இருக்கக்கூடிய பெரிய ஆள் எங்களுக்கு தெரியும், யாரும் எங்களை அசைக்கலாம். பெரியார்களே சோதரர்களே, இப்படி சிலர்கள் உலகத்துல பெருமை அடிப்பாங்க. அதைத்தான் நபி சொன்னாங்க, தீனார் திர்ஹம் எல்லாம் பிரதிபலிப்பு ஏற்படுத்துற நாள் வாரத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக நபி சொன்னார்கள். பெரியார்களே சோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்களும் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், அநியாயமாக நடந்திருந்தால், யாருக்காவது அநியாயமாக ஏதாவது விடயத்தை பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வோம் அல்லாஹ்வுக்காக சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் அவர் கொண்டு வரப்படுவார். அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு இவரிடத்திலே நன்மைகள் இருந்தால் அந்த நன்மைகளை எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படும். இவரிடத்திலே நன்மைகள் இல்லாவிட்டால் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பாவங்களை எல்லாம் தூக்கி இவர்களே சுமத்தாட்டப்பட்டு இவரை அல்லாஹ் நரகத்திலே தூக்கி எறிந்து விடுவார் என்பதாக சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல வரக்கூடிய விடயம், நபியவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, சஹாபாக்களே, பங்குரோட்டுக்காரன், ஒன்றுமே இல்லாத பங்குரோட்டுக்காரன் யாருன்னு தெரியுமா? பரம ஏழை, ஒன்றுமே இல்லை, எதுக்குமே வழி இல்லாதவன். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தெரியும், யார்கிட்ட பணம் இல்லையோ, சொத்து செல்வம் இல்லையோ, அவங்கதான் பங்குரோட்டுக்காரர்கள். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல கியாமத்து நாள்ல சிலர்கள் வருவார்கள், தொழுகையோட வருவாங்க, ஜகாத் கொடுத்த நிலைமையில வருவாங்க, நோன்பு பிடிச்ச நிலைமையில வருவாங்க, அமலோட வருவாங்க. ஆனால் இன்னொரு மனிதர் வருவார், வந்து சொல்வார், யா அல்லாஹ், இவர் எனக்கு அடித்தவர், இவர் எனக்கு ஏசியவர், இவர் என்னுடைய பணத்தை அபகரித்தவர், என்னுடைய இரத்தத்தை ஓட்டியவர், என்னை பற்றி இட்டு கட்டியவர் என்பதாக சொல்லப்பட்டு பெரியார்களே சோதரர்களே, அவருடைய நன்மைகள் அனைத்தையும் இவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய நன்மைகள் முடிந்து விட்டால் பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹ் அவர்களே போட்டுவிட்டு அவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு போட்டு விடுவான் என்பதாகவும் சில ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது. ஆக பெரியார்களே சோதரர்களே, அந்த அநியாயம் செய்வதை பயந்து கொள்வோம். ஏராளமான ஹதீஸ்கள், அடுக்க ஒவ்வொரு விதமான ஹதீஸ்களை நபி அவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பான அந்த மாதத்துல நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு பல விடயங்களை வசிய செய்துவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் அந்த மக்காவுடைய பெருமதியை விளங்கியிருந்தாங்க, துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பெருமதியை விளங்கியிருந்தாங்க, அந்த மாதத்திலே வரக்கூடிய பெருநாளுடைய தினத்தை விளங்கியிருந்தாங்க. ஏன்? குர்பான் கொடுக்கக்கூடிய நாள். நபி அவங்க இதெல்லாத்தையும் பார்த்து சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க இருக்கக்கூடிய ஊர் தெரியுமா? நீங்க இருக்கக்கூடிய மாதம் தெரியுமா? நீங்க இருக்கக்கூடிய நாள் தெரியுமா? சஹாபாக்கள் தெரியாதான் சொன்னாங்க. நபி அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில இந்த ஊருடைய, இந்த நாளுடைய, இந்த மாதத்துடைய சிறப்பு எப்படி இருக்கிறது உள்ளத்துல, இதை விடவும் ஒரு முஃமினுடைய மானம், மரியாதை, கண்ணியமானது என்பதாக சொன்னார்கள். இப்ப உலகத்துல பார்க்கலாம் பெரியார்களே சோதரர்களே, ஒரு செய்தி வந்துட்டா, ஒரு வாட்ஸ்அப்ல, ஒரு பேஸ்புக்ல ஒரு செய்தி வந்தா சரி, அவர் எதையும் பார்க்கறையும் இல்லை, கேட்கறையும் இல்லை, விசாரிக்கிறதும் இல்லை, அப்படியே ஷேர் பண்ணிடுவார். இவர் இப்படிப்பட்டவர், இவர் இந்த தவறை செய்தவர், இவர் இப்படியானவர். பெரியார்களே சோதரர்களே, யார் அனுமதி தந்து? ஒரு மனிதன் தவறு செய்தாலும் கூட முழு உலகத்துக்கும் பரப்புவதற்கு யார் அனுமதி தந்து? எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஒரு நாள் வரும் அவர் தௌபா செய்து திரும்பி விடுவார். ஆனால் அந்த பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடியது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். யாரெல்லாம் அந்த ஷேர் பட்டனை தொட்டாங்களோ நிச்சயமா அதற்குண்டான பாவத்தை சுமந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க. உள்ளத்துல அந்த பயத்தை ஏற்படுத்திக் கொள்ளும், உள்ளத்துல பயம் வரணும். ஒரு தடவை நபி அவங்க தவாஃப் செய்யறாங்க, காபாவை தவாஃப் செய்யறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தவாஃப் செய்யறத பார்க்கறான். நபியர் அந்த காபா பார்த்து சொல்றாங்க, நீ எவ்வளவு கண்ணியமானவன், நீ உன்னுடைய மனம் எவ்வளவு கண்ணியமானது. சொல்லிட்டு நபி அவர்கள் காபாவுக்கு முன்னதாக சத்தம் போட்டு சொன்னாங்க, உன்னை விடவும் ஒரு மூமினுடைய மானம், மரியாதை மிகச் சிறந்தது என்பதாக சொன்னாங்க. எங்களுக்கு உள்ளத்துல காபாவுடைய கண்ணியம் எவ்வளவு இருக்கு. எத்தனை பேருக்கு எவ்வளவு ஆசை, உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும், அந்த காபாவை தவாஃப் செய்யணும், நபியுடைய அந்த கபரை ஜியாரத் செய்யணும், அந்த மக்காக்கு போகணும், அந்த மதீனாக்கு போகணும் என்று ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்துல ஆசை. அந்த ஆசை எல்லாருக்கும் விருந்தே ஆகும், யாருக்கும் இல்லாமன்னு சொல்லலாம். இப்படி ஆசைகளோட அதனுடைய பெருமதியை விளங்கின நாங்க ஏன் ஒரு மனிதனுடைய பெருமதியை இன்னும் உள்ளத்துல நாங்க விளங்கிக் கொள்ளல?
பெரியார்களே சோர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். மனிதர்கள் கண்ணியமானவர்கள். அவர் வசதியானவரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, படித்தவரா இருந்தாலும் சரி, படிக்காதவரா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களில் உயர் குலம் தாழ்ந்த குலம் அப்படி ஒன்று கிடையாது. தக்வா யார் தெரிக்கோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவர்கள். ஆகவே நாங்கள் முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை மதிப்போம், மக்களோடு ஒத்துமையாக நடப்போம், அநியாயம் செய்வதை விட்டும் முடிவான அளவு தவிர்த்து கொள்வோம். ஏனெனில் நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதில் இருந்து நீங்காவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் வரும், கியாமத் நாளும் தான், உலகத்தினுடைய வாழ்க்கையிலேயும் தான் அந்த அநியாயத்துக்குரிய பிரதிபலிப்பை காணாமல் யாரும் நிச்சயமாக மரணிக்க முடியாது. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான சிறந்த இஸ்லாத்தினுடைய புது வருடமாகிய முஹர்ரமுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிறை 9 தாசுவாவுடைய நோன்பை நோக்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆஷூராவுடைய நோன்பு. முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் பிடித்து வந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எதிர்வரக்கூடிய வருடம் நான் இருந்தால் பிறை 9 நோன்பு நோப்பேன் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பிறை 9 பிறை 10 நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. முடியுமானவர்கள் இப்படியும் பிடித்துக் கொள்ளலாம், அல்லது பிறை 10 11 பிடித்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவு அந்த நோன்பை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். ஏனெனில் நபியர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய அந்த நோன்புக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்த ஒரு நோன்பு இருக்கும் என்றா இந்த முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய நோன்புதான். ஆகவே அந்த நோன்பையும் நோட்டவர்களாக. அடுத்தது வெள்ளிக்கிழமை தினங்களில் குத்பாவுடைய நேரம் எல்லாருக்கும் தெரியும், சுருக்கமான நேரம். அதிகமானவர்கள் அரசாங்க வேலைகளில் ஈடுபடக்கூடியவர் இருக்கின்றார்கள். அசானோட முக்கியமாக அசானோட எல்லாரும் மஸ்ஜிதுக்குள்ள வந்து கலந்து கொள்ளும். அதிகமானவர்கள் வெள்ளிக்கிழமை தினம் வரும், கணக்கெடுப்பது கிடையாது. தொழுகையுடைய அதானுடைய இகாமத்துடைய நேரத்திலே தான் வந்து கலந்து கொள்வது. பெரியார்களே சோதரர்களே, இதனுடைய சப்ஜெக்ட் கூடுதலாக இது சம்பந்தமான பல ஹதீஸ்கள், குர்ஆனுடைய விளக்கங்கள் இருக்கிறது. முடியுமானவர்கள் முடியுமான அளவு முயற்சி செய்வோம். அஸானோட குத்பாவுல முழுமையாக கலந்து கொள்வோம். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களையும் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்க தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. பூரா முஸ்லிம்கள் மூமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்களில், எங்களுடைய குடும்பங்களில் யார் யாரெல்லாம் கபராளிகளா இருக்கின்றார்களோ அவருடைய கபரை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி விடுவாயாக. நரக படுகொலை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து நலவுகளையும் நீ எங்களுக்கு தந்து விடுவாயாக. நபி அவர்கள் எந்த கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து கெடுதிகளை விட்டு நீ எங்களை பாதுகாத்து விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.